என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கிருபை போதும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. கிருபை போதும். என் கிருபை உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12:9. கிருபையை குறித்து பவுல் ரோமருக்கு எழுதும்போது பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று கூறுகிறார். ரோமர் 5:20. இங்கேயோ கிருபை போதும் என்று ஆண்டவரே சொல்கிறார். பவுல் எத்தனையோ கிருபைகள் பெற்றவர். ஆனால் பவுலுடைய ஒரு பலவீனத்தை நீக்க ஆண்டவர் சித்தம் கொள்ளவில்லை. அந்த பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் விளங்கும் என்கிறார். தேவன் பாவத்தை மன்னிக்கும் போது தயை பெருத்தவராய் கிருபை பொருந்திய தயாளராய் இருக்கிறார். ஆனால் மற்ற காரியங்களில் அவர் சித்தப்படி கிருபை வழங்கப்படுகிறது. பவுலும் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த முள்ளை அல்லது பலவீனத்தை ஏற்றுக்கொள்கிறார். இங்கே பக்தனும் இறைவனும் ஒருவருக்கொருவர் உடன்படுகின்றனர். பக்தர் போதும் என்ற மனதுடனே ஆண்டவர் அளித்த கிருபையுடனும் தன் பலவீனத்துடனும் வாழத் தொடங்குகிறார். மேலும் அந்த பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். அதனால் கிறிஸ்துவின் வல்லமை தனக்குள் தங்கும் என்று விசுவாசிக்கிறார். சகோதரரே, நமக்கும் இத்தகைய முட்கள் உண்டு. பவுல் 3 தரம் வேண்டிக் கொண்டார். நாமோ எத்தனையோ முறை முள் நீங்க வேண்டும் என்று மன்றாடி இருக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று தேவன் நம்மிடம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம் இதய செவிகள் செவிடாயிருக்கலாம். இனியாவது பல ஆண்டுகளாக ஜெபித்தும் நம்மை விட்டு நீங்காத முட்களை, பலவீனங்களை தேவனுடைய பலம் நம்மில் பூரணமாய் விளங்கும்படிக்கு கொடுக்கப்பட்டவை என்று ஏற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவின் வல்லமை நம்மேல் தங்கும்படி அந்த பலவீனங்களை குறித்து நாம் பவுலைப் போலவே மேன்மை பாராட்டுவோம். தேவனுடைய கிருபை நமக்கு போதுமான அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை நம்மீது தங்குகிறது. நம்முடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். தேவனுடைய வல்லமையும் பலனும் நம்மீது பூரணமாய் விளங்குமானால் முட்களை ஏற்றுக்கொண்டால் என்ன? தேவனுடைய வல்லமையும் பலனும் நம்மீது பூரணமாய் விளங்குமானால் முட்களை ஏற்றுக்கொண்டால் என்ன? தீர்மானம்: தேவனால் அனுமதிக்கப்பட்ட முள் என் வாழ்விலும் உண்டு, ஏற்றுக்கொள்வேன்.